திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அபிராமி அந்தாதி 63வது பாடல். தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல் கதிக்கு கூறும் பொருள் குன்றி கொட்டும் தரி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே அப்படின்ற. முதல்ல ஆரம்பிக்கிற போது சொல்றார், தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல் கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தரி அப்படின்ற. சில பேருக்கு நம்ம அவங்க தேர வேண்டும், அவங்க நற்கதி அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக சில மேற்கோள்களை எல்லாம் காட்டி சில வழிகாட்டுதல்களை எல்லாம் சொன்னாலும் அது பயனில்லை. எப்படி அப்படின்னா, ஒரு குன்றில் கொட்டும் தரி அப்படின்ற ஒரு குன்று இருக்கு, ஒரு மலை இருக்கு. அந்த மலையை ஒரு தரியால, ஒரு மரக்கட்டைய வச்சு தட்டி 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 அந்த மலையை நான் தகர்ப்பேன்னு சொன்னா அது சாத்தியமா? ஒரு மலை இருக்கு, அந்த மலையை தரியினாலே கொட்டி தரியினாலே தட்டி, ஒரு மரக்கட்டையை வச்சு தட்டி 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 அந்த மலையை நான் தகர்ப்பேன்னு சொன்னா அது எப்படி பயன் இல்லையோ, அது மாதிரி அவர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் பயன் இல்லை. யாருக்கு? அதுதான் அடுத்த லைன்ல சொல்றார். சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே அப்படின்ற. 6 சமயங்கள் இருக்கிறது. சைவம், வைணவம், சாத்தம், காணாபத்தியம், சௌரம், கௌமாரம். இந்த 6 சமயங்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவர் அந்த அம்பிகை ஆதிபராசக்தி. இதை அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டு என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும், என்னதான் மேற்கோள்களை காட்டினாலும், அவர்கள் நற்கதி அடைவதற்கு வழிகளை சொன்னாலும் அது பயனில்லை. குன்றில் கொட்டும் தரி அப்படின்ற ஒரு மலையை ஒரு மரக்கட்டையை வச்சு தட்டி 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 தகர்ப்பேன்னு சொன்னா எப்படி அது பயன் இல்லையோ, அது மாதிரி அவங்களுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் அது பயனில்லை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமி பட்டர் சொல்ற. 6 சமயங்கள் இருக்கிறது. சைவம், சைவத்துக்கு முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய மனைவி யாருன்னா அம்பிகை. எப்போதுமே சிவபெருமான் கூடவே இருக்கக்கூடியவங்க, பிரியாம இருக்கக்கூடியவங்க. அதனாலே அம்பிகைக்கு பிரியாவிடை என்று பேர். சிவபெருமானுடைய இடப்பாகத்திலே எப்போதும் நீங்காமல் இருக்கக்கூடியவங்க, அதனாலே பிரியாமல் இருப்பதனால் அவங்களுக்கு பிரியாவிடை என்று பேர். இந்த சைவத்துக்கு முழுமுதல் கடவுளாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். அந்த சிவபெருமான் யாருன்னா அம்பிகையினுடைய கணவர். அடுத்தது வைணவம். வைணவத்துக்கு முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் ஸ்ரீமன் நாராயணன், மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு யாருன்னா அம்பிகையினுடைய சகோதரன், நாராயணருடைய சகோதரி. அதனாலே அவளுக்கு நாராயணி என்ற பெயரும் உண்டு. ஆக வைணவத்துக்கு முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் நாராயணர். அந்த நாராயணர் யாருன்னா அம்பிகையினுடைய சகோதரன். அடுத்தது சாத்தம். சாத்தத்துக்கு முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவங்க சக்தி, அதுதான் அம்பிகை. அடுத்தது காணாபத்தியம். கணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் கணபதி, காணாபத்தியம். அந்த காணாபத்தியத்துக்கு முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான். விநாயக பெருமானுக்கு தாய் யாருன்னா அம்பிகை. அம்பிகையினுடைய மூத்த பிள்ளைதான் விநாயக பெருமான். அடுத்தது கௌமாரம். கௌமாரத்துக்கு முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய தாய் அம்பிகை. அம்பிகையினுடைய இளைய பிள்ளைதான் முருகப்பெருமான், செல்ல பிள்ளையும் கூட. அதனாலே அம்பிகைக்கு கௌமாரி என்ற பெயரும் உண்டு. அடுத்தது சௌரம். சௌரத்துக்கு முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் யாருன்னா அம்பிகையினுடைய வலதுகன். அம்பாளுக்கு வலதுகன் சூரியனை போன்றது, இடதுகன் சந்திரனை போன்றது. நம்ம முன்னாலே பல பதிவுகள்ல பார்த்திருக்கோம். ஆக இந்த சூரியன் யாருன்னா அம்மாவினுடைய, அம்பிகையினுடைய வலதுகன். ஆக இந்த 6 சமயங்களிலும் தலைவியாக இருக்கக்கூடியவள் அம்பிகை. இதைத்தான் அபிராமி பட்டர் இந்த இடத்துல சொல்ற. சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும், 6 சமயத்துக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் அம்பிகைதான் என்பதை அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடக்கூடிய வீணருக்கு நாம் எவ்வளவுதான் சொன்னாலும் அது பயனில்லை என்று இந்த பாட்டுல ரொம்ப அருமையாக அபிராமி பட்டர் சொல்றார். திருச்சிற்றம்பலம்.
தொடர்ந்து அபிராமி அந்தாதி பாடல் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம்.